ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் நமது குமாரனா இயேசு எங்களுக்கு அந்த பூமியிலே இரட்சகராக தந்தறிந்தபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமின் ரூபம் எடுத்து மனச சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சம் ரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. கல்வாயில் பாவ சாமலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்திருந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடைய கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி உமது அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரலூர் ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கிறபடினால நன்றி. அப்பா, எங்களை திக்கற்றவர்களாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதன்படி உண்மையிலும் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வாய். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். ஹீப்ரூ சாப்டர் 12 verse 28 and 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேய நிருபக்காரர் இஸ்ரவேல் ஜனங்களையும் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையும் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையும் பழைய ஏற்பாட்டு பலிகள் புதிய ஏற்பாட்டு பலி, பழைய ஏற்பாட்டுக்குரிய வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டுக்குரிய வாக்குத்தத்தங்கள், பழைய ஏற்பாட்டுக்குரிய ஆசாரிய முறைமை புதிய ஏற்பாட்டுக்குரிய ஆசாரிய முறைமை, பழைய ஏற்பாட்டில் இருக்க ஆசிரியப்பு கூடாரம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனுடைய சமூகம், இதையெல்லாம் ஒப்பிட்டு மேன்மையான நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் உன்னதமான ஒரு ஆசீர்வாதங்களை இன்றைக்கு சுதந்திரத்துக்குள்ளபடியான பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் இயேசுவின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். அதனால் அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த விதமாக
தேவன் பழைய ஏற்பாட்டிலே ஆபேலிலிருந்து அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அநேகர் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அந்த 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசில், மேகம் போன்ற இத்தரத்தலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றின் நெருங்கிய பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்க இயேசுவை கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கிடவோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் தங்களுக்குரிய ஓட்டத்திலே அவர்கள் ஓடி முடித்து விட்டார்கள். ஆனால் அந்த 11ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்குது. அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷமானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க ஏற்படுத்திய 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 39-40 அப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 11 verses 39 and 40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். கர்த்தருக்கு சோத்திரம். அந்த வசனத்தை வாசித்த உடனே ஒரு தீர்மானம் பண்ணிடக்கூடாது. இவர்களெல்லாம் வாக்கு பண்ணதே அடையாமல் போனாங்கனாக்கா அவங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் ஒரு அது பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். உதாரணமாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்த நாளில் எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்புவதையும் ஆண்டவர் அந்த நாளிலே தருவார் என்று சொல்லி, அதனால் பரிசு பொருள் அது பலன் கொடுக்க போகிற காலம் ஒன்று இருக்கிறது. எனவே அவரவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவரவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த காரியத்திலே அவர் உண்மையாக இருந்து சாட்சியாக வாழ்ந்து இன்றைக்கும் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். சாட்சியாக அவர்கள் இன்றைக்கி நமக்கு முன்னுதாரணமாக திருஸ்தாந்தமாக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள். இப்போ அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்குன்னு சொல்லும் பொழுது அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராக மாட்டார்கள், நாமும் அவர்கள் இல்லாமல் பூர்ணராக முடியாது. அதுதான் முக்கியம். எனவே தேவன் மனுக்குலத்தை படைத்தார். மனுக்குலத்தில் மனிதன் வீழ்ந்து போனால் வீழ்ந்து போன மனிதனை ஆண்டவர் மறுபடியும் தன்னோடு சேர்த்துக்கொள்வதற்கு திட்டமிட்டு செயலாற்றின காரியம்தான் ஆண்டவராய் இயேசுவினுடைய பாடு மரணத்தின் மூலமாக கிடைக்கின்ற பலன். இதற்கு முன்னுதாரணமாக நிழலாட்டமாக தான் பழைய ஏற்பாட்டில் பிரமாணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த பிரமாணத்தினுடைய எல்லா காரியமும் கிறிஸ்துவிலே நிறைவேற்றி முடிக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அவர்களும் அழைக்கப்பட்டவங்க தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அவர்களும் பிதாவினுடைய சித்தத்தை அவரவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். இன்றைக்கி சாட்சியாக அவர்கள் இருக்கிறார்கள். நாமும் நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் உண்மையாக இருந்து நாம் சாட்சியாக வாழ்ந்தோமானால் நாமும் அந்த மகிமையிலே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆவிக்குரிய ரீதியாக அந்த மகிமையை நாம் அடைந்து விட்டோம். ஆனால் வெளிப்படையாக ஒரு நாளிலே நமக்கு அதை ஆண்டவர் தரப்போகிறார். எனவே இந்த வசனங்களில் நான் பார்க்கும்பொழுது அவர் கிராட்டிடியூட் அண்ட் அவர் காட்ஸ் கிரேஸ், அதாவது தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம், பெறுகிறவர்களாகிய நாம் பெறப்போகிறோம். ஒரு நாளில் இந்த உலகத்தில் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறோம். வெளிப்படத்தில் 22:5 வாசிக்கும்போது நித்தியத்துக்கும் அவர்களுடைய அரசாட்சி செய்ய போகிறோம். ஆதலால் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம், அப்போ அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ராஜ்யங்கள் எல்லாமே ஒரு நாளில் அசைந்து போகிறது, அசைந்து போயிடும் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கும்போது 11ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. எனவே அதுதான் கடைசியாக நடக்க போகிற ஒரு காரியம். எல்லா ராஜ்யமும் அளிக்கப்பட்டு போயிடும். இதுதான் தானியேலுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக தரிசனத்தில் காண்பித்தது. உலகத்தின் ராஜ்யங்களால் அழிந்துவிட்டு ஆண்டவரை ஏற்படுத்துகிற அந்த ராஜ்யம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அது அசைவில்லாத ராஜ்யம். அது மாறி போகிறதில்ல. மாறாத அந்த ராஜ்யத்தினுள்ளே குடிமக்களாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 12:13 ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாக இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவிக்குரிய நம்மை அந்த பரவ ராஜ்யத்தை குடிமக்களாய் மாற்றிவிட்டார். ஆனால் ஒரு நாளிலே இந்த பூமியிலே அதை ஸ்தாபிக்க விரும்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையிலே அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள் என்றால் காலம் நிறைவேறிற்று, தேவன் ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகளை சொன்னார். அவர்களோ மனம் திரும்பவில்லை. எனவே அந்த பரலோக ராஜ்யம் அந்த உலகத்தில் அந்த 1000 வருட அரசாட்சி அப்பயே வந்திருக்கணும். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளதை புறக்கணித்தார்கள். எனவே புறவினத்தாருக்கு இயேசு அறிவிக்கப்பட்டார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக புறவினத்தார் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்போ அவர்களிலிருந்து அநேகருக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சிகளாக வாழ நம்ம வைத்திருக்கிறார். இந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் சாட்சியாக இருந்திருக்க வேண்டும்.
ஆனால் பிசாசு என்ன பண்ணுகிறான், அவர்களை எந்த அளவுக்கு அவர்களை வெளிவிலக செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்களை வெளிவிலக செய்ய காரியங்களை தான் இன்றைக்கு நாட்களிலே நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஏற்படுத்தின அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர் குடியிருக்க பண்ணினார். ஆனால் அவர்களோ ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழல. அது கடைசியில் என்னாச்சு, வனாந்தரமாக மாறிப்போச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கி அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. ஆபிரகாமுக்கு சொன்ன காரியங்கள் இதெல்லாம் இந்த பூமியோடு போயிடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறதோ நிலைத்திருக்கக்கூடியது நித்தியமான ஒரு ராஜ்யம். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகிய நாம் பயத்தோடு பக்தியோடுன்றார். 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற நிலையான நகரம் நமக்கு எங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் என்று சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களில் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு ராஜ்யத்தை நமக்கு ஏற்படுத்தி அதை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அவரோடு கூட அரசாட்சி செய்ய போகிறோம். எனவே அந்த அரசாட்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பாக்கியத்தை இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் வைத்திருந்த திட்டம். இது ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த அதுதான். ஆதாம் ஏவாளை முதல்ல ஆசீர்வதிக்கும் போது என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் ஆண்டு கொண்டு இந்த பூமி கீழ்ப்படுத்தீங்கள் என்று சொன்னார். அவளை பழுகி பெருகி ஆண்டு கொண்டு சர்வ சிறுசிகளையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யுங்கன்னு சொன்னார். அவர்களோ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாமல் போன அப்படின்னா பாவமும் சாபமும் உலகத்தில் வந்தது. அதுக்கப்புறம் பைபிளில் எல்லா நோவா காலத்தில் அழிஞ்சது. அப்புறம் இஸ்ரவேலரை கொண்டு அந்த ராஜ்யத்தை இஸ்ரவேல் தேசத்தில் அந்த பரலோக ராஜ்யத்தை மையமாக வைத்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வைக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்பட்டார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் தவறி விட்டார்கள். இப்பொழுது பிறவினத்தார் மத்தியில் இன்றைக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நாம் அதை ஏற்றுக்கொண்டால் உள்ளத்துக்குள்ளாக நாம் அந்த ராஜ்யத்தினுடைய நன்மைகளை அனுபவிக்க முடியும். ஏன்னா தேவன் ராஜ்யம் அது புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதி சமானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அது மாத்திரமல்ல, அது இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்வதற்கு ஏதுராது. தேவன் ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ ஆவிக்குரிய ரீதியாக உள்ளத்திலே நாம் என்ன பண்ண முடியும், அந்த ராஜ்யத்தின் நன்மைகளை அனுபவித்து நாம் வாழ முடியும். ஆனால் ஒரு காலத்தில் வெளிப்படையாக இந்த உலகத்திலே அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கிறார். இந்த உலகத்தில் 1000 வருடம் அதை ஸ்தாபிக்க இருக்கின்றார். அதை தான் நாம் ஒரு நாளிலே பெறப்போகிறோம். அப்போ அதை பெறுவதற்கு யாரெல்லாம் அதில் இருக்க போகிறாங்கனாக்கா, ஆபேலிலிருந்து கடைசி ஆண்டவராகிய இயேசு வருகை வரைக்கும் இருக்கிற மக்கள் அந்த 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியிலே அரசாட்சி செய்வார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே அதை பெறப்போகிறனாகிய நாம் அது ஆண்டவர் இயேசு மூலமாக அதை நமக்கு தருகிறார். அப்போ எவ்வளவு பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். இப்போ நோவா நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாச்சு. ஆகினாலே ஆண்டவர் மனிதனை படைத்ததற்காக ரொம்ப வேதனைப்பட்டார். அதனால் மனுக்குலத்தில் எல்லா மாம்சமான எல்லாவற்றையும் அழித்து விட என்று தீர்மானம் செய்தார். ஆகினாலே நோவாவை கூப்பிட்டு ஒரு பேழையை ஆயத்தம் பண்ண சொல்லி வரப்போகிற காரியத்தை ஜனங்களுக்கு அறிவி என்று சொன்னார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 7வது வசனத்தை இப்படி வாசிக்கும். ஹீப்ரூ சாப்டர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். எனவே அந்த வசனத்தில் வாசிக்கும் போது நோவாவின் நாட்களிலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த நாட்களிலே நோவா நீதியை பிரசங்கித்தான். ஜனங்களுடைய அக்கிரமம் மிகுதியாயிடுச்சு, பெருகி போச்சு. அதனால் அதை அழித்து விட வேண்டும் தீர்மானித்தார். ஆண்டோட விருப்பம் என்ன, ஒரு இந்த அசைவில்லாத ராஜ்யம் ஆதாம் ஏவாளை கொண்டு ஸ்தாபிக்கணும்னு ஆண்டு விரும்பினார். மனுக்குலம் முழுவதும் அப்படி இருக்கணும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிக்குத்தானே என்று சொல்லி அந்த சித்தத்துக்கு அந்த மக்கள் என்ன பண்ணல, அறியவும் இல்லை, அதுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் இஸ்ரவேலை கொண்டு செய்யணும்னு பார்த்தா இஸ்ரவேலர்களும் அது சரியாக நடக்கலை. அப்புறம் இயேசு ஒருவர் தான் பிதாவுடைய சித்தத்தை செய்து யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடிக்கொண்டு வந்தார்கள். யூதத்துக்கு மாத்திரமல்ல, அவர் சர்வத்துக்கும் அவர் தான் ராஜா, வானத்துக்கும் பூமிக்கும் அவர் ஆண்டவர். அவர் என்றென்றைக்கு ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய ராஜ்ய பாரத்துக்கு முடிவே இல்லை. அந்த ராஜ்யத்துடைய குடிமக்களாக தான் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். எனவே அவர் மூலமாக தான் நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாக நாம் எப்படி அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறதற்கு என்ன நமக்கு வந்துச்சு? ஸோ வி ஷுட் ஷோ அவர் கிராட்டிடியூட் என்று சொல்லி பார்க்குறோம். 2 காரணம் வாசிக்கிறோம். ஹிஸ் வில் அண்ட் ஹிஸ் வேர்ட். அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியணும். அப்போ நன்றி உள்ளவன் என்ன பண்ணுவான், ஆண்டோடைய சித்தம் எதுவோ அதை தான் செய்வான ஒழிய, ஆண்டோடைய சத்தத்தை தான் செவி கொடுத்து கீழ்ப்படியான ஒழிய, ஒருபோது தன்னுடைய விருப்பத்தின்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருபோது எதிர்பார்க்க மாட்டான், இருக்கக்கூடாது.
இயேசுடைய சீஷர்களே என்ன பண்ணால் செபதேயின் குமாரர்கள் 2 பேரும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஒருவன் வலது பாரசத்தில் ஒருவனும் இடது பாரசத்தில் ஒருவனும் நீங்கள் அவங்க இருக்கும்படி அருள் செய்யணும்னு சொல்லும்பொழுது, நீங்கள் கேட்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறீர்கள், அவர் வலது பாரசமாக இடது பாரசமாக என்பதை தீர்மானிப்பது பிதாவுடைய கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டார். மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்க மேலே கோபம் வருது. கோபம் வந்து என்ன நீங்கள் மட்டும்தானே நாங்களாம் இல்லையா என்று வாக்குவாதம் பண்ணினார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே அதே விதமாக தான் இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயத்தில் நாம் இருப்போம், நாம் தான் முன்னாடி இருப்போம், நாம் தான் வந்து புதிய எருசலேமில் இருப்போம், ஆசரிப்பு கூடாரத்தில் புதிய எருசலேமில் இருப்போம், நாம் சியோனில் இருப்போம், நாம் தான் சியோனில் இருக்க போகிறோம், மற்றவங்க வெளியே இருப்பாங்க, புதிய எருசலேமில் இருப்பாங்க, புதிய எருசலேமுக்கு வெளியில் புதிய வானத்தில் இருப்பாங்க, புதிய வானத்தில் மாத்திரமில்லை அப்புறம் புதிய பூமியில் இருப்பாங்க. இப்படியெல்லாம் பகுத்து போதிக்கிற காரியங்களை இன்றைக்கு சமுதாயத்தில் கிறிஸ்துவ சமுதாயத்தில் நான் பார்க்கணும். ஆண்டவர் முதல்ல ராஜாக்கள் ஆளுகை செய்யபடியாக தான் ஆண்டவர் ஏற்படுத்த ஆளுகை இழந்து விட்டாங்க இந்த உலகத்தை. இது பிசாசு. ஆனால் இஸ்ரவேலை குறித்து சொல்லும் பொழுது யாத்ரா புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 19 verse 5 and 6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். எனவே ஆசாரிய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமிட்டார். அந்த திட்டத்தின்படி இஸ்ரவேலர்கள் முழுவதும் என்னவா இருக்கணுமா, ஆசாரியர்களாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்பினார். இஸ்ரவேலர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆண்டவர் பிரியம் இல்லாமல் ஆளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், புரியுங்களா, வஞ்சகமான வார்த்தைகளை செவி கொடுத்து அவர் தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். அவருடைய மகிமையை புல்லை தின்கிற மாட்டினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று சொல்லி வேதத்தில் கொடுக்கப்பட்டபடியே அவள் என்ன பண்ணாங்க, கன்று குட்டியை செய்து அதை வழிபட ஆரம்பித்தார்கள். என்ன சொல்கிறாங்க, எகிப்திலிருந்து நம்ம அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும், நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணு அப்படி சொல்லி ஆரோனை ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால அவன் என்ன பண்ணுறான், ஒரு நகையெல்லாம் வாங்கி போட்டான், அதுலேருந்து கண்ணுக்குட்டி வந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு பூஜை போட்டு பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 60 நாள் கூட இல்லை, தங்கள் இரட்சகரை மறந்து விட்டார்கள். இன்றைக்கி அதனால தான் அப்பரசத்தில் வரும்போது நீங்கள் அந்த புதிய உடன்படிக்கையில் வரும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்லுவதற்கு காரணம் அதனால தான். நம்ம அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடக்கூடாது. இவ்வளோ வாசிக்கிறோம். எபிரேயர் இருக்கிற 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனம் வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 2 verse 3 and 4. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எனவே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்பது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கையிலே அதை அறிந்து உணர்ந்திருப்பார்களானால் நிச்சயமாய் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது எந்த ஸ்தாபனத்தினாலேயோ ஸ்தாபனத்தின் கொள்கையினாலேயோ சடங்கு சம்பிரதாயங்களாலேயோ அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்ல, தேவனுடைய ஈவு. அப்போ கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சபையில் போய் அந்த சபையினுடைய கொள்கைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, அடிமைகளாகி மாறிவிடுகிறார்கள். அவர்களையும் ஆளுகை செய்கிறவர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அவர்களை சில வித சடங்குகளை செய்ய வைத்து சத்தியத்துக்கு செவியை விளக்க வைத்து விடுகிறார்கள். அதுதான் இந்த நாட்கள் நடந்தது போல் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய சித்தம் என்ன, மனிதன் இந்த பூமியில் ஆண்டவருடைய அந்த ஆளுகையில் அவனும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தினா நோக்கத்தை நிறைவேற்றணும். ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான், தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று தான் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று சொல்லி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னுடைய விருப்பம் எதுவோ அது பரலோகத்தில் செய்யப்படுவதாக என்று சொல்லி தான் இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதை நம்பிக்கொண்டு போகிற மக்களும் ஏராளமான பேர். இவர் நன்றி கெட்ட ஒரு மக்கள். அந்த 10 குசுரலை சொசமாக்கினார். நீங்கள் உங்களை போய் உங்கள் ஆசாரியருக்கு காண்பீர்கள் என்று சொன்னார். போகிற வழியில் அவர் சொசமானார்கள். ஒருவன் மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, இந்த ஒருவன் மாத்திரமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வருகிறானே, மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்குறார்.
அதுபோல் உலகம் முழுவதுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே பாவத்தை பரிகரித்து இவ்வளவு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்துருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மக்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறாங்க, உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கிற காரியங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. நித்தியத்துக்காக ஏற்றுக்கொண்ட மக்கள் அனித்தியத்துக்காக தான் இயேசு மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பரலோகத்துக்குரிய காரியங்களுக்காக ஏற்றுக்கொண்ட மக்கள் பூலோகத்துக்குரிய காரியங்களுக்காக தான் ஆண்டவர் மேலே வேண்டுதலை ஜெபங்களை வைக்கிறார்கள். அதான் யாக்கோபு சொல்கிறார், விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதாய் இருக்க விரும்புகிறோம், தேவனுக்கு பயங்கனாக இருக்கிறான் என்று சொல்லி யாக்கோபு 4:3-4 வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க? அது பூமிக்கு எடுத்த காரியங்கள், உலகத்துக்கு எடுத்த காரியங்கள், சரீரத்துக்கு எடுத்த காரியங்களை தான் அவர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதை நம்பிக்கொண்டு போகிற மக்கள் இருக்கிறாங்க. இரட்சகரை மறந்து விட்டார்கள். எதற்காக அவர் வந்தார், எதற்காக பாடுபட்டார், எதற்காக மரித்தார், அதனால் கிடைக்க போகிற பலன் என்ன? யோவான் 5:24 வாசிக்கும்பொழுது, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான், வாழ்வுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். வாழ்வுக்கு உட்பட்டவன், ஜீவனுக்கு உட்பட்டவன் என்ன பண்ணணும்? இப்பொழுது நீங்கள் பார்த்திருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடியினாலே பரிசுத்தமாதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ விசுவாசத்தை ஒரு நாளிலே ஆண்டவர் துவக்கினார். அந்த விசுவாசத்தை அவர் தான் முடிக்க போகிறோம். அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை வைத்து கொண்டு நாம் போகவே கூடாது. நம்ம விருப்பத்துக்கோ நம்முடைய கொள்கையிலோ நம்பிக்கை வைத்து நாம் போகக்கூடாது. ஆண்டவருடைய சத்தியத்துக்கு, வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியணும். அதனால தான் வாசிக்கிறோம், ஹிஸ் வில் அண்ட் ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிறுவம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 12:25 onwards. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல மாறிப்போகும். அசைவுள்ளவைகள்னா யார்? இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைத்தார். இல்லாதவைகள் இருக்கிறது போல் அழைத்து இன்றைக்கு எல்லாத்தையும் சிரிசித்திருக்கிறார். இந்த சிரிசிப்பெல்லாம் நம்ம காணுகிற சிரிசிப்பெல்லாம் ஒரு நாளில் திரும்பவும் இல்லாமல் தான் போக போகுது. ஆனால் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினது ஒருவருடைய கண்களும் கண்டதில்லை, ஒருவருடைய காதுகளும் கேட்டதில்லை, ஒருவருடைய இதயத்தை தோன்றினதில்லை. நமக்கோ தேவன் தமது ஆவியினால் அவளை வெளிப்படுத்துகிறார். அதுதான் நிலைத்திருக்க போகிறது. அதுதான் அசைவில்லாத ஒரு ராஜ்யம். அதை தான் நாம் பெறப்போகிறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இது எண்ணங்கள் எல்லாம் அதன் மேலே இருந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இலவசமாய் கிருபையாய் அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரே, இயேசுவின் மூலமாக அதை கொடுத்துருக்கிறாரே. அப்போ அந்த இயேசுவுக்கும் தேவனுக்கும் நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். அதை ஏற்றுக்கொண்டு வெளியில் வந்தாலும் என்ன பண்ணுறாங்க? பிற்காலையிலே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதில்ல. அவர்களுடைய போதனைகளுக்கு, அந்தந்த சபையினுடைய போதனைகளுக்கு தான் செவி கொடுக்கிறார்கள். பலவிதமான அந்நிய போதனைகளுக்கு தான் செவி கொடுக்கிறார்கள் ஒழிய ஆண்டவருடைய சித்தத்துக்கும் ஆண்டவருடைய சத்தியத்துக்கும் செவி கொடுத்து வாழ்கிறவர்கள் மிக மிக சொற்பம். ஏன்னாக்கா ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்க போகும்போது உலகத்தில் வருகிற பாடுகள், பிரச்சனைகள் இவைகளில் என்ன பண்ணுறாங்க? சோர்ந்து போய் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று 2:18 வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறோம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவராய் பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் அனுப்பப்பட்டவர் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு அவர் பிரதான ஆசாரியராய் நமக்காக பிதானத்தை பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராய் பிரதான ஆசாரியராய் இன்றைக்கு அவர் ஊழியை செய்து கொண்டு இருக்கிறார். அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அப்படின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியில் ஆரம்பித்து அந்த இலக்கை விட்டு நாம் விலகி போவோமானால் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவார். அந்த 3:7 வாசிக்கும் போது எபிரேயர் 3, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதுங்கள் என்று சொல்கிறத வாசிக்கிறோம். இதே தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 7 சபைகளுக்கு சொல்லும்போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ அந்த சபைகளுக்கு சொல்லுவதற்கு முன்னதாக ஒவ்வொரு சபையினுடைய தலைவனுக்கும் போதகனுக்கும் முதலாவது சொல்கிறார். ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் துவங்க போகுது. அது தேவனுடைய வீட்டிலே துவங்கினாலும் முதல்ல மூப்பரிடத்தில் அதை துவக்க போகிறார். இன்றைக்கு சபைகளுடைய தலைவர்கள், அதை நடத்துகிற நடத்துனர்கள் அதை என்ன பண்ணணும்? அதை அறிந்து உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அதை உணரலை. அங்கே அந்த நாளிலே ஆரோன் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது,
அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எல்லாம் சவுல் இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, ராஜாக்களை குறித்து பார்க்குறோம். எவ்வளோ பேர் கர்த்தருக்கு பிரியமில்லாத ராஜாக்கள் எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க, கடைசியில் இயேசுவையே புறக்கணித்து விட்டார்கள். இன்றைக்கு அதே விதமாக தான் இன்றைக்கு சத்தியத்தை புறக்கணித்து தங்களுக்கென்று ஒரு சபையை ஏற்படுத்தி கொண்டு பரிசேயர் உபதேசம், சைசேர் உபதேசம், ஏரோது உபதேசம் என்று சொல்லி பலவிதமான போதனைகளை அந்த நாட்களிலே கடைபிடித்தது போல இந்த நாட்களில் கடைபிடிக்கிறார்கள். அதெல்லாம் 12 அதில் வாசிக்கும் போது, எபிரேயரில் வாசிக்கும் போது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள் எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பை எத்தனை பேர் பெற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம்? எனவே நம்ம ஒரு கொள்கையை நம்பி அது சரியானது என்று சொல்லி நம்பிக்கொண்டு அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வார்? என் மனதின்படி அல்ல, அவருடைய சித்தம் எது என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். அப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை போகும்போது என்ன நடக்கும்? 2 காரியங்கள் வாசிக்கிறோம். அவர் கிராட்டிடியூட் அண்ட் காட்ஸ் கிரேஸ். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் கிருபை கிடைக்கும். ஏன்னா எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறார் அவன் மேல் கிருபையாக இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் நாம் வச்சு வழி விலைக்கு போகும்போது 3ஆம் அதிகாரத்தை வரிசையை சொல்லிக் கொண்டு வருகிறார். அவங்க அவர் தேர் டிஸ்பிலீஃப், அவிசுவாசம். எபிரேயர் 4:2 வாசிக்க, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. அது மாத்திரமல்ல, அவரை முறுமுறுக்கிறாங்க, பரீட்சை பார்க்குறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் செய்த தவறு இன்றைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்த உடனே, போராட்டங்கள் வந்த உடனே, பலவீனங்கள் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. இவைகளுக்காக நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலையே, நித்தியத்துக்காக தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை, தூரதரிசி பார்வை இல்லை. ஆனால் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை குறித்து 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த பூமியிலே தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசு ஏற்றுக்கொண்டது நோக்கம் என்ன? விசுவாசத்தை துவக்கினவர் அவர், முடிக்கப் போகிற அவர். இடையிலே விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளணுமே. எதை விசுவாசிக்கிறோம்? எதற்காக இயேசு விசுவாசிக்கிறோம்? இம்மைக்காகவா மறுமைக்காகவா? இவங்க என்ன பண்ணுறாங்க? பிரச்சனை வந்தோடனே பலவித போதனைகளை நம்பிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் ஆண்டோடைய கிருபை அவளுக்கு கிடைக்கிறதில்ல, பலவீனமாய் மாறிவிடுகிறார்கள். ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு 3ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் சொல்கிறார், அவர்கள் என் வழிகளை அறியாதவர் என் கோபத்தில் ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். எப்போதும் அவர்கள் வழி போகிற இறுதியுள்ள ஜனம் என்றும் என் வழிகளை அறியாதவர்கள் என்றும் என் கோபத்தில் ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். ஆயினால் என்ன சொல்கிறார்? என் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறது இல்லை என்று சொல்லிவிட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அந்த மக்கள் வனாந்திரத்தில் அழிந்து போய் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கலையோ அதே விதமாக அந்த கடைசி நாட்களில் நடக்கும். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 8, 9, 10 வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 4 verse 8, 9, 10. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அதனால் ஆண்டவருடைய இளைப்பாறுதல் என்பது நித்தியத்தில் நமக்கு கிடைக்க போகிற ராஜ்யம். அதான் அந்த இளைப்பாறுதல். அதான் வெளிப்படுத்தல் 14:13 வாசிக்கும் போது, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும், ஆவியானவரும் ஆமென்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ இளைப்பாறுதல் என்பது இனி வரப்போகிறதா இருக்கிறது. அப்போ அந்த இளைப்பாறுதலை நான் பிரவேசிக்கணும்னா இந்த உலகத்திலே நான் வாழும் பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவருடைய சித்தத்தை நாம் செய்யணும், அவருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டியது அவசியம். அவருக்கு பிரியமாய் நாம் நடந்தோமானால் ஆண்டவருடைய கிருபையை நமக்கு ஆண்டவர் தருகிறார். நாள்தோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆனால் அவருக்கு பிரியமில்லாமல் நாம் வாழ்வோமானால் நம்மை நாமே கரைப்படுத்துகிறோம். அதான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஒருவனும் அந்த 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 3:10 வாசிப்போம். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்றே எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்.
நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இப்போ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பு நித்திய மகிமையில கொண்டு போய் சேர்ப்பார். நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் நாம் அவரோடு அரசாளுவோம். இதற்கு தானே ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை. அந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பெரிந்து உறுதியாய் பற்றி கொள்ளாமல் போக காரணம் என்ன? உலகத்தில் வருகிற பாடுகள், பிரச்சனை, சோதனைகளில் என்ன பண்ணுறாங்க? ஆண்டோடைய சித்தத்தை அறியறதில்ல, ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிக்கிறதில்ல. அவருடைய சத்தத்தை செவி கீழ்ப்படிஞ்சிருந்தால் கிருபை கிடைக்கும். கீழ்ப்படியாமல் போனோமானால் இருதயம் பலவீனமாகி அவர்கள் கீழ்ப்படியாமல் நிமித்தமாய் அதில் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது போல இந்த கடைசி நாட்களிலும் நாம் பின்வாங்கி போவார்கள். அல்லது எபிரேயர் 10 வாசிக்கும் பொழுது நீங்கள் அந்த 10:36 இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 10:36 onwards. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். எனவே ஆத்துமா ஈடேற வேண்டும் என்றால் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கணும். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தை துவக்கிறவர் இயேசு, அதை முடிக்கிறவர் இயேசு. இடையிலே நான் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். என்ன விசுவாசம்? அப்போ நித்தியத்தின் மேலே தான் நான் விசுவாசம் வைக்கணும் ஒழிய, ஆண்டோடைய வாக்கு தத்தத்தின் மேலே தான் விசுவாசம் வைக்கணும் ஒழிய, உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், பூமிக்கு அடுத்த காரியங்கள், சரீரத்துக்கு அடுத்த காரியங்களே பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதெல்லாம் சபையில் சொல்லி இன்றைக்கி ஜனங்களை மோசம் போக்குகிற காரியத்தை தான் இன்றைக்கி நான் பார்க்குறோம். அது அந்த தலைவர்களுக்கும் தெரிகிறதில்ல, அந்த சபையில் இருக்க மக்களுக்கும் அது தெரிகிறதில்ல. அதனால தான் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும். 1 பேதுரு 4:17-18 வாசிக்கிறோம். அப்போ மூப்பர் இடத்துல முதலாவது துவக்கினார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். முதல் வசனம் வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப்போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்பவிடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அப்போ நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்குதா? ஆண்டவருடைய பலிபீட தண்டை நிற்கிற மூப்பர்களிடத்துல, சபை தலைவர்களிடத்துல முதலாவது அந்த நியாய தீர்ப்பு துவங்கும். அதான் வெளிப்படுத்தின விஷயத்தில் ஒவ்வொரு சபைக்கும் எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது தலைவனுக்கு முதல்ல எழுதுகிறார். தலைவன் சரியாக இருந்த பிரபு புத்தியனாக இருந்தால் அவன் ஊழியக்காரெல்லாம் துன்மார்க்கராக இருப்பான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சித்தத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று எழுதி கொடுத்துருக்கிறாரோ அந்த சித்தத்தை செய்வதற்கு அவர் கொடுத்த வார்த்தைகளுக்கு தான் செவி கொடுத்து கீழ்ப்படியுமே ஒழிய, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு மனிதனுடைய கற்பனைகளை உபதேசமாக வைத்துக்கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருடைய சித்தத்தை செய்ததற்கு சமானமாயிரும் என்று ஒருபோதும் உலக ஞானத்தை வைத்து கொண்டு போதிக்கவே கூடாது. அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தாலும் அது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை, அது நன்றி கெட்ட வாழ்க்கை. எனவே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு தான் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்யணும். அப்படி செய்தால்தான் அவருடைய கிருபை கிடைக்கும். இது என்ன பண்ணுறாங்க? அந்த கிருபையை போக்கெடுத்துக் கொள்கிறபடினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனராக போயிடுறாங்க. அதனால் பாவத்தின் வஞ்சனையினால் இழுப்புண்டு சிக்கி தவிக்கிறார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் அதற்கு ஒரு வழி வகுக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 14, 15, 16 வாசிக்கும் போது வானங்கள் வழியாக பரலோகத்திற்கு போன
இயேசுவின் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவுள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற விலையில் சகாயம் செய்ய கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். அப்போ நம்முடைய பலவீனத்தில் தப்பு செஞ்சிட்டோம்னாக்கா நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர். இன்றைக்கி ப்ராப்ளம் பிரச்சனை வந்தால் ஊழியரை தேடி போகிறாங்களே, இந்த இயேசுவை எத்தனை பேர் தேடி போகிறாங்க? இந்த இயேசுடைய ஊழியத்தை எத்தனை பேர் பயன்படுத்தி கொள்கிறார்கள்? இன்றைக்கி மிக மிக சொற்பமான இந்த தலைவர்களாக அதுக்கு தெரியறதில்லை. அந்த விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, புனிதர்களை நம்பி போனது போல் இந்த ஊழியர்களை நம்பி கொண்டு தான் இன்றைக்கி கிறிஸ்து சமுதாயம் மோசம் போய் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி அந்த இயேசுனுடைய ஊழியத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் மிக மிக சொற்பம். நமக்கு ஒருவர் இருக்கிறபடியால் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எனவே அவருடைய உதவி இல்லாமல் முடியாது. அதான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெற. இரக்கம் யாருக்கு கிடைக்கும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இந்த ப்ராப்ளம் பிரச்சனை இருக்கிறவங்களாம் போய் இந்த ஊழியர்கிட்ட போய் சொல்லுவாங்களே, நான் இந்த தப்பாவம் செஞ்சேன், இந்த தப்பு செஞ்சேன், அதனால் சிக்கி தவிக்கிறேன்னா சொல்கிறாங்க. இல்லை, அந்த ஊழியர்கள் தான் இந்த காரியத்தில் சிக்கி இருக்கிற, என்ன தப்பு செஞ்சேன், என்ன கர்த்தர் கோலமாக பாவம் செஞ்சேன்னு அவங்களும் கேட்க போகிறதில்ல. நேரடியாக அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கர்த்தரோட விடுவிப்பார், கர்த்தருடைய ஆஸ்வதிப்பார் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களும் அதை நம்பி கொண்டு மோசம் போக வேண்டியது தான். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு அப்படி இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதனால்தான் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதனால்தான். எனவே அந்த ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொண்டால்தான் இன்னொரு முறை அந்த சோதனை வரும்பொழுது ஏற்ற விலையில் சகாயம் செய்யும் கிருபையை ஆண்டவர் தருவார். அந்த கிருபையினால் தான் இருதயம் சிறப்பட வேண்டியது அவசியம். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்க கிருபையாக இருப்பார், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பார், அவன் மேல் உருக்கமாக இருப்பார். அவரை நம்பாமல் மனிதனை நம்பி போகிற வாழ்க்கையில் எப்படி கிருபை கிடைக்கும்? இதுதான் இன்றைக்கி நடக்கின்ற ஒரு காரியம், வஞ்சகமான ஒரு காரியங்கள். வஞ்சகத்திலே அந்த தலைவர்கள் இழுப்புண்டு போனாங்க, மக்கள் இழுப்புண்டு போகிறார்கள். என் வழிகளை அறியாதவர் எனது கோபத்தில் ஆணையிட்டேன் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஸோ ப்ளீஸிங் லைஃப், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு யார் ஜெபித்தாலும் எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும் ஒருபோது ஆண்டவருடைய கிருபையை அவர்கள் ஏஜென்ட் கிடையாது. அந்த ஊழியர் ஜெபிக்கிறதுனால சரி இவர் ஜெபிக்கிறாரு, அந்த ஜெபிக்கிறவங்களுக்காக ஆண்டவர் இரக்கம் கிருபை தரவே மாட்டார். அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கென்று கட்டளைப்படவும் இல்லை. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. அந்த இயேசுவின் மூலமாக தான் வருமே ஒழிய ஊழியர்கள் மூலமாக கிருபை நமக்கு வராது. இதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ளுதல் அவசியம். எனவே அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாக பயத்தோடு பக்தியோடு, அந்த பயம் நமக்குள்ளே இருக்கணும். ஐயோ, ஆண்டவர் அல்லவா நம்ம ரட்சித்தார், ஆண்டவர் அல்லவா நம்ம பாவத்துக்கு பரிகாரம் செய்தார், ஆண்டவர் அல்லவா நமக்காக பிதானத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். எனவே அவருக்கு பிரியமானதை தான் நம்ம செய்யணும் என்று சொல்லி அவருக்கு பயந்து இருக்கணும். அவருக்கு பயந்து இருக்கிறது மாத்திரமல்ல, தவறை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட வேண்டியது அவசியம். அறிக்கையிட்டு போகிறது மாத்திரமல்ல, விட்டு விட வேண்டியது அவசியம். விட்டு விடுகிறது மாத்திரமல்ல, இனி அதை செய்யாதபடிக்கு அவருடைய கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். அந்த கிருபையினால் தான் இருதயம் சிறப்படும். இருதயம் சிறப்பட்டால் தான் அந்த பாவத்தின் மேலே வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்வர்களாக இருக்கிறோமே என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் இந்த மேகம் போன்ற இத்தனை தரலான சாட்சிகள். அப்போ அந்த சாட்சி வாழ்ந்தவர்களாக என்ன பண்ணாங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். உதாரணமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்ன? ஹீப்ரூ சாப்டர் 11:13 onwards. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இதே தான் 13-14 வாசிக்கிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வசனத்தில் தான் வாசிக்கிறோம். தாங்கள் விட்டு வந்த தேசம் ஒன்று உண்டு, சுய தேசம் என்று உண்டு. தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த நகரம் தான் நமக்கு சொந்தமான தேசம்.
அதை நோக்கி தான் அவள் நடந்தாள். அதே தான் மோசையை குறித்து வாசிக்கிற. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோ குமாரத்தினுடைய மகன் எனப்படுவது வெறுத்து அனித்தியமான எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் அவர்கள் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ ஆஸ்தி, அந்தஸ்து, அரசாட்சி இதெல்லாம் பாக்கியமாக அவன் கருதலை. இயேசு நிமித்தம் அவர்கள் நிந்தைகள், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் கிடைக்க போகிற பலன் தான் பாக்கியம் என்று எண்ணினான். ஏன்னா அவங்க எண்ணங்கள் எல்லாம் நித்தியத்தின் மேலே இருந்தது, நிலைத்திருக்கிற காரியத்தின் மேலே, அசைவில்லாத ராஜ்யத்தின் மேலே இருந்தது. இன்றைக்கு மனிதனுடைய எண்ணங்கள், விசுவாசிகளுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி போகக்கூடிய, மாயையாக இருக்கக்கூடிய புரியுங்களா காரியத்தின் மேலே தான் இருதயத்தை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒன்று இருதயம் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? கொலோசியர் 2:3-4 வாசிக்கும் போது, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது, ஒருவனும் நயவ சினிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். எனவே அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த அறிவு நமக்கு அவசியம். இஸ்ரேல் ஜனங்கள் இந்த அறிவு இல்லாமலே தான் சங்காரமானார்கள், அறிவை வெறுத்தார்கள், ஆண்டவரையே புறக்கணித்தார்கள். அதே விதமாக தான் இந்த கடைசி நாட்களிலே சத்தியத்தை குறித்த அறிவு நமக்கு அவசியம். அந்த சத்தியத்தினாலே ஆண்டோடைய கிருபையை யாருக்கு கிடைக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கணும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 வாசிக்கலாம். கொலோசியன் சாப்டர் 1:6. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அப்ப தேவனுடைய கிருபையை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள வேணும். சும்மா சொல்லி போகலாம், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், நாள்தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருந்து கர்த்தருடைய கிருபையை, இதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சத்தியத்தின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கி பக்தி இதவைகளினாலே அதிக பக்தியாக இருந்தால் அதிக கிருபை கிடைக்கும்னு நினச்சிக்கக்கூடாது. தன்னை நீதிமான் என்று நம்பிக்கொண்ட அந்த பரிசேயனை பார்த்தான் சொல்கிறார். அவன் சொன்னான், வாரத்தில் 2 தடவை வாசம் பண்ணுறேன், காணிக்கெல்லாம் தசமாக கொடுக்குறேன், அங்கே இருக்கிற அந்த ஆயக்காரனை போல அல்ல என்றார். ஆண்டவர் சொல்ல, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன் தன் வீட்டுக்கு போகிறான். நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறது வேறு, ஆண்டவருடைய சித்தம் என்பது வேறு. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். ஏன்னா கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஆண்டவரும் தம்முடைய போஷாக்கினாலே ஒவ்வொரு விசுவாசியும் நாள்தோறும் அவர் கிருபைகளை தந்து அவரை பாதுகாத்து கொண்டு வருகிறார். கண்ணின் மணி போல அவரை பாதுகாக்கிறார், பலவீனத்தில் பலன் கொடுக்கிறார், துயரங்களில் ஆறுதல் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம கேட்டு செய்கிறதில் அவரே தருகிறார். 2 கொரிந்தியர் 1 வாசிக்கும் பொழுது, எங்கள் பாடுகள் பெருகும் பொழுது தேவனால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்று சொல்கிறார். பாவம் பெருகிற கிருபை அதிகமாக பெருகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இது எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுதே ஏற்ற வேளையிலே சகாயம் செய்ய கிருபை அவரே தருவார். இதுதான் ஆண்டவருக்கு நமக்கு செய்கின்ற அற்புதமான ஆச்சரியமான ஒரு நடத்துதல். எவர்கள் தேவன் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் கிராட்டிடியூட் அண்ட் காட்ஸ் கிரேஸ். அப்போ நம்முடைய நன்றி உணர்வு, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நித்திய அழிவிலிருந்து நித்திய ஆக்கணில் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து நித்திய ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக நம்மை மாற்றிவிட்டாரே, அந்த இரட்சகரை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது, எங்கிருந்தாலும் எந்த சபையில் இருந்தாலும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இரட்சகருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு முறையும் பந்தியிலே பங்கு பெறும்போதெல்லாம் அந்த இரட்சகருக்கு நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நம்ம நடக்கணும். அதில் நாம் அப்படி தவறு போவோமானால் ஆண்டுடைய இரக்கம் கிருபை கிடைக்காது. கிருபை கிடைக்காதுனாக்கா பாவத்திலே அவர்கள் வீழ்ந்து போவார்கள், பாவத்தின் மேலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அதில் தான் 12ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது 12 நாளில் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் ஏற்று நிற்கவில்லையே என்று சொல்லிட்டு 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரு சாப்டர் 12:5 onwards. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? அவர்கள்
தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எனவே நீதியாகிய சமாதான பலனை அது நமக்கு தரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் சொல்கிறாரு, கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்ம அந்த சீயோனிலே ஆவிக்குரிய ரீதியாக நம்ம சீயோனிலே நம்ம என்ன பண்ணுறோம் வந்து சேர்த்து விட்டார். இனிமேல் சீயோனுக்கு போக போகிறதில்ல, சீயோனிலே கொண்டு வந்து நீங்களோ என்று சொல்லிவிட்டு 22 24 வரைக்கும் பார்க்கும்பொழுது நீ வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்கிறார். அப்போ வந்து அதை சேர்ந்துட்டா நாம் அந்த உன்னதத்திலே நம்மை அவரோடு கூட உட்கார வைத்து விட்டார் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ அப்படி இருக்கிற நான் இந்த பூமிக்குரியதை சந்தித்து கொண்டு மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்தித்து கொண்டு உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் விரும்பி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோமானால் எப்படி அவருடைய கிருபை கிடைக்கும், எப்படி அவருடைய சித்தத்தை நாம் செய்ய போகிறோம். எனவே நாம் இருக்க போகிறது இந்த உலகமானது அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலேயும் தேவனுடைய கோபாக்கினை வரும். அதான் எபிரேயர் 12 வாசிக்கும் பொழுது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய, ஆராதனையாக்க சேவை செய்ய, தொண்டு செய்ய, பணிவிடை செய்ய, ஊழியம் செய்ய ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். அது எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் அப்படி தான் வாசிக்கும். எபிரேயர் Hebrew chapter 9 verse 14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஊழியம் செய்யணும், தொண்டு செய்யணும், பணிவிடை செய்யணும், சேவை செய்யணும். எனவே அதை செய்வதற்காக தான் நம்முடைய மனசாட்சியை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்திருக்கிறார். எனவே பவுல் தீமோத்தை பார்த்து சொல்கிறான், விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகி கப்பலையை சேதனப்படுத்தினார்கள். எனவே இந்த கடைசி நாட்கள் வாழ்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமான துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையில இறுதியத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு கூட கிருபாசன தண்டையிலே சேருகளாய் காணப்படணும். ஏன்னா நமக்கு முன் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றுக்கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய்யறியாத தேவன் அப்படி செய்திருக்கிறார். எனவே வாக்குறுதி பண்ணினார், வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், வாக்குறுதியும் பண்ணிவிட்டார். உடன்படிக்கையின்படியே உறுதிப்படுத்தின அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல நாமும் உண்மையுள்ளவராக இருப்போமானால் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் அவரோடு ஆளுகை செய்வோம். இல்லாவிட்டால் ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு தான் எத்தராக மாறிவிடும். இதில் பாரபட்சமே கிடையாது இதில். அதனால் இந்த கடைசி நாட்கள் வாழ்கிறோம். எனவே நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரேன்னு ஏன் அதை சொல்கிறாருனாக்கா, நாம் அவருடைய சித்தம் செய்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவரை நோக்கி கத்தாவே கத்தாவே எமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புத அடையாளம் செய்தோம், பிசாசு தரிசனம் அல்லவா என்பார்கள். அக்கிரம செய்கைக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள், ஒரு காலம் நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார். எனவே இந்த கடைசி நாட்கள் வாழ்கிறோம். அவருடைய சித்தத்தை அறிந்து செய்வோம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அப்படி ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் நம்முடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாக இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்துரிக்கிறோம். நாளில் நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஆண்டவரே, ஒரு நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தினீர், அசைவில்லாத ஒரு ராஜ்யம். இன்றைக்கு நான் காணுகிற இந்த உலகம்லாம் அசைந்து இல்லாமல் போக போகிறது. ஆனால் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தினதோ என்றைக்கு நிலைத்திருக்க போகிறது. அந்த நகரத்திலே நாங்கள் என்றைக்கும் உம்மோடு கூட அரசாட்சி செய்யும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அந்த உரிமையை கொடுத்திருக்கிறீர். அதை நான் உணர்ந்து ஆண்டவரை அந்த உரிமையை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாகவும் அவருக்கு சித்தமானது எங்கள் வாழ்க்கையில் செய்து உடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாக போகிறீரே, அதற்கு எதிர்பார்த்து நாங்கள் வாழ உதவி செய்யும். உண்மைவிட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமன்.